கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த இந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களை இந்த யூடியூப் மூலமாக இந்த வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி கேட்க போகிற உங்களையும் தேவன் கர்த்தர் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி என்று அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு, அநேகருக்கு நண்பர்களுக்கு எல்லாரும் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய செய்தியான தலைப்பு பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பலப்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகள் திடப்படுத்து. யாரெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்கள், ஜெபிக்கிற முழங்கால்கள் இன்னைக்கு தள்ளாடுகிற சூழ்நிலை உண்டாகிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு தள்ளாட்டம் வந்துகிறது? எதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ள வருகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாய் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பலப்படுத்துங்கள். ஆமென். எப்படி அவர்களை நம்ம பலப்படுத்துவது? எப்படி அவர்களை திடப்படுத்துவது? அவர்களை எப்படி ஸ்திரப்படுத்துவது? ஆண்டவருடைய ஜெபம். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்காலிலும் அது பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வே ஜெபம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அதை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல அவர்களை பலப்படுத்தணும். உங்களுக்கு யாராவது ஜெபம் பண்ணும்படி கேட்டார்களா? அப்போ நீங்க என்ன செய்வீங்க? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் தான் அவர்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்து அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, 4வது வசனத்துல, மனம் பதறுகளை பார்த்து பயப்படாத, திடங்கொள், இதோ உங்கள் தேவன் நீதி சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும், அவர் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? நீ மனம் பதறுகிற எத்தனை பேர் இன்னைக்கு மனம் பதறுகளோடு சூழ்நிலையில் இருக்கிறாங்க? ஐயோ, என் பிரச்சனை எப்படி இருக்கு, என் வேதனை எப்படி இருக்கு, அப்படி பதறுகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதன்றாரு. ஹல்லேலூயா. திடங்கொள், நான் உங்கள் தேவன், உங்கள் நீதி சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கும் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தளர்ந்து இருக்கிறீர்களோ, தள்ளாடுகிறீர்களோ, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று. ஹல்லேலூயா. அந்த முதலாவது ஜெபத்தினாலே எல்லாரும் நம்ம பலப்படுத்தி ஜெபிக்கணும். ஆமென். ஜெபம்தான் அவங்க வாழ்க்கையில பலப்படுத்தும். ஹல்லேலூயா. 2வதாக வார்த்தையினாலே பலப்படுத்து. எப்படி வார்த்தையிலே நம்ம பலப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. வாசிப்போம். யோபு 4 அதிகாரம் 4வது வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினேன். விழுகிற உம்முடைய வார்த்தைகளாலே நிற்க பண்ணி. அப்ப யாரெல்லாம் விழுகிறார்களோ, யாரெல்லாம் தளர்ந்து போகிறார்களோ,
அவர்களை இரண்டாவது என்ன பண்ணணும்? வார்த்தையிலே அவர்களை பலப்படுத்தணும். வார்த்தை சொல்லி அவர்களுக்காக நாம பலப்படுத்தி ஜெபிக்கணும். ஆமென். அப்ப இரண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை தான் ஒரு மனுஷன் விழுந்திருக்கிற மனுஷன் நிற்க பண்ணும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நிற்க பண்ணினது அப்படி வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை சொல்லி அவர்களை பலப்படுத்தணுமா? தாவீது பார்த்து அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். 89ஆம் சங்கீதத்துல 21வது வசனம் பாருங்க. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவர் சொல்ல பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. தாவீதை பார்த்து சொல்றாரு, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை தான் தாவீதுக்கு ஒரு பலனாய் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு உன்னையே பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, என் புயம் உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இரண்டாவது வார்த்தையினாலே பலப்படுத்துவாராம். மூன்றாவதாக ஆவியானவர் பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறிவதற்கு முன்பதாக அவர் ஓரிடத்துல போய், ஒலிவ மர இடத்துல போய் முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. அப்போது என்ன நடந்ததா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பாருங்க, ஆவியானவர் பலப்படுத்தினார். ஒரு தூதன் மூலமாய் பலப்படுத்தினார். நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஐயோ என்னை யாரும் இல்லையேன்னு நினைக்காதீங்க, ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 1 தீமோத்தேயு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உண்மை உள்ளவரார் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடினால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அழகா சொல்றார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று, உண்மை என்று பவுல் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை பவுலிடத்துல கொடுத்ததுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு பலப்படுத்துவார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அதனால் நான் சோர்ந்து போவதில்லை, பயப்படுவது இல்லை என்று. ஹல்லேலூயா. பவுல் அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், 1 நாளாகமம் 29:12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவ்வளவு அழகான வார்த்தை. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் உயர்த்தவும், எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும், எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, ஆவியானவரே உன்னை பலப்படுத்துவார். நான்காவதாக, பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், உதவி பண்ணுவார். ஆமென். நான்காவது, உதவி பண்ணுவார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெரியாத யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும். ஆமென். என்ன சொல்றாரு? முதல்ல பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், அப்படின்னா தைரியப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப நமக்கு ஒரு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லி பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து அவர் சொல்லுகிறார்,
யோசுவா 1:6 நீ பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்திற்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் தைரியப்படுத்துறார் யோசுவாவை, நீ பலங்கொண்டு திடமானதா இருப்பா, இந்த ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். திடமானதாயிரு, தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணியாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் தீமோத்தேயு எழுதுகிறார். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாக அவர் புறஜாதிகளுக்கு கேட்கறதுக்காக என்னை பலப்படுத்தினார். ஆமென். ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார், அவரே என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவரே உங்களை பலப்படுத்துவார், அவரே உங்களை நிலை நிறுத்துவார். கொஞ்சம் காலம் மாத்திரமே உங்களுடைய பாடுகள் அனுபவிக்க உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை ஒரு ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவார். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய சகாயம், உதவி, பலப்படுத்துவார், தாங்கி நடத்துவார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த 4 காரியங்களில் ஆவியானவர்களை மீண்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஜெபத்திலே அவர்களை பலப்படுத்துவாராம். 2வது, வார்த்தையினாலே பலப்படுத்துவார். 3வது, ஆவியானவர் பலப்படுத்துவார். 4வது, பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தினால பலப்படுத்துவேன், வார்த்தையினால பலப்படுத்தி, ஆவியானவர் பலப்படுத்தி, சகாயம் மூலமாக எங்களை பலப்படுத்துவீரப்பா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு பிரசங்கப்படி கர்த்தர் கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டார்களோ, ஆண்டவர் என்ன சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, என்ன வேதனையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவளை எல்லாரையும் பலப்படுத்துங்கப்பா, தாங்கி நடத்துங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை போகக்கூடாது. ஏசப்பா, நீங்க இந்த வார்த்தை மூலமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை புகழும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து உடைய அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.